நீங்கள் சண்முகத்தை தனியாக பேசுங்க, பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. அப்படியே ஒருவேளை அவர்கள் வரக்கூடாது என்று உறுதியாக நினைத்தாலும் திமுக அவர்களை வெளியே தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். சாம்சங் ஒரு சிறந்த உதாரணம். எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அந்த தொழிலாளிங்க திருப்பி வேலைக்கு போயிருக்காங்க. நான் யார் பக்கம் சரி தவறுன்றது சொல்ல, ஒரு கோரிக்கைக்காக வேலை நிறுத்தம் செஞ்சால் கொஞ்சோண்டாவது அதில் நிறைவேறணும். 10 கோரிக்கை வைப்பாங்க, 2 நிறைவேறினாலும் இப்போ 2 ஜெயிச்சிட்டு போவாங்க. எதுவுமே இல்லாமல் திருப்பி வேலைக்கு போயிருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள், அது பெரிய பிரச்சனை. அது போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழுத்தம் தரமாட்டார்களா? நிச்சயமாக தரும். ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய ஓட் பேக்கே அவர்கள் தான் கட்சி. அவங்க தான் லெவி கட்டுறாங்க. எஸ், அவங்க கட்டுற லெவியில் தான் நிர்வாகிகள் ஃபுல் டைமர்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் வந்தால் அவர்களையும் அரவணைத்து தானே செல்ல வேண்டும். ஸ்டார் வர்றாருப்பா, யாருக்கும் இடத்துல போங்க, நீங்கள் எவ்வளோ உண்மை எடுத்துக்கங்கன்னு சொன்னால் என்ன கட்சி இது? நீங்கள் என்ன லீடரு?